வணக்கம். மீண்டும் கனடிய தமிழன் உங்கள் முன்னிலையில் இன்று நான் மீண்டும் ராஜ்பவனுடன் இந்த அதாவது இங்கே வரக்கூடிய எங்களுடைய விசிட்டர் விசா இதில் வந்து இங்கே என்ன மாதிரியான மெத்தட் எல்லாம் இருக்கிறது. போன தடவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்றீர்கள், நன்றி. அதுபோல இந்த தடவையும் என்னுடைய சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் மல்டிமீடியா ராஜ்பவனுடன் அனைத்து தரவுகளையும் உங்களுக்கு தர இருக்கின்றேன். தொடர்ச்சியாக பாருங்கள், இதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்போம். எனவே வாருங்கள், நேரடியாக நாங்கள் எங்கள் விஷயத்துக்கு போவோம். நிறைய விஷயம் பேச போகிறோம். முடியும் வரை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலியாக. வணக்கம் ராஜ்பவன். இப்பொழுது நாங்கள் இந்த வரக்கூடிய போன தடவை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அதாவது இந்த விசிட்டர் விசா, இந்த விசிட்டர் விசாவிலே வந்தவர்கள் இங்கே இந்த வேலை விடயமாக எப்படி வேலையை எடுப்பது என்று பலர் தவிக்கிறார்கள். அது பல வகையான மெத்தட்டுகள் இருக்கின்றது. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எப்படி என்ன சொன்னால் நார்மலாக வந்து விசிட்டர் விசாவில் வந்து நான் போன வீடியோலையும் சொன்னேன். என்ன சொன்னால் விசிட்டர் விசாவில் வந்து நாங்கள் அதை காட்டி நாங்கள் வேலை செஞ்சு செய்யலாம் நார்மலாக. அப்போ நீங்கள் வந்து எல்லாமே பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஒர்க் பர்மிட்டுக்கு மாற்றணும். இல்லாத சில பேர் அவைகளுக்கு பிரச்சனைகள் உள்ள ஆக்கள் இங்கே ரிஃப்யூஜி கிளைம் பண்ணினோம். இப்போ அதில் நாங்கள் ஒன்றும் செய்யலாம். அவையில் வந்து அவைகளுக்கு மிக பிரச்சனைன்னு சொன்னால் அவையில் இங்கே ரிஃப்யூஜி கிளைம் பண்ணலாம். இப்போ அப்படியே கிளைம் பண்ணுற ஆக்களுக்கும் இப்போ கூடுதல் ஒவ்வொரு இது இடத்த போகுது. அவையில் எங்கே போய் நம்ம இப்போ சில லோயர்ஸ் வந்து 2 months 3 months எடுக்கணும் அது ரிஃப்யூஜி அவையில் கிளைம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவ்வளோத்துக்கு வெயிட்டிங்கில் இருக்கு நம்ம கிளைண்ட்ஸ். இப்போ சில பேர் வந்து இப்போ கூடுதலாக இப்போ எங்கள்கிட்ட மக்கள் இருக்கணும், ஓரளவுக்கு ஒரு 1 வீக்லேயும் அப்படியே கொஞ்சம் பதியக்கூடிய மாதிரி இருக்கணும் மக்கள். ஸோ அப்படியான அதுகளை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அப்படி அவர்கள் பதிகின்ற வேளையிலே அவர்களுடைய இப்போ குடும்பமாக வருகிறார்கள், ஒரு நிலைமை காரணமாக அப்படி ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்படுகின்ற வேளையிலே இப்போ ஒரு ஸ்கூலுக்கெல்லாம் இந்த பிள்ளைகள் போக வேண்டும் என்றால் அதுக்கெல்லாம் எவ்வளவு டைம் ஆகும் என்னென்று செயல்படுகிறார்கள்? என்ன சொன்னால் அவையில் வந்து இப்போ ரிஃப்யூஜி கிளைம் பண்ணினோம்னு சொன்னால் அவைகளுக்கு ஒரு இப்போ கூடுதலாக ஒரு 10 daysக்குள்ள அக்னாலஜ்மெண்ட் பேப்பர் வரும். இப்போ ஒரு 10 daysக்குள்ள எடுக்கலாம். அந்த அக்னாலஜ்மெண்ட் பேப்பர் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம அதை வச்சு கொண்டு தான் அவையில் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை சேர்க்கலாம். இப்போ இங்கே வந்து வெகனால வந்து அதுவும் சில பேர் கேட்குறது என்ன சொன்னால் இப்போ என்ன மாதிரி இப்போ அங்கே வந்து கிரேட் 5 படித்தா இங்கே வந்து அப்படி கிரேட் 5லேயே சேரலாமோண்டு அப்படி தான். நீங்கள் என்ன அங்கே ஸ்ரீலங்காவில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் படிச்சிங்க டசன்ட் மேட்டர், நீங்கள் இங்கே வந்து அந்த சேம் கிரேடில் வந்து இங்கே சேரலாம். இப்போ கிரேட் 5 படித்த பிள்ளை வந்து இங்கே கிரேட் 5லேயே படிக்கலாம். அது இங்கிலீஷ் மீடியமாக இருக்குது, பிக்கப் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பினோம். ஆனால் கண்டிப்பாக அவையில் அதே சேம் கிரேட்லேயே இங்கே சேரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவைக்கு வந்து முதல் அக்னாலஜ்மெண்ட் பேப்பர் வந்த பிறகு தான் இது செய்யலாம். மற்ற அந்த அக்னாலஜ்மெண்ட் பேப்பர் வந்தோடனே அவைக்கு மெடிக்கலும் கவர் பண்ணணும். அப்போ அதுக்கு பிறகு அவைகளுக்கு இந்த நாங்கள் ஹெல்த் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி அவையில் இந்த அக்னாலஜ்மெண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி செய்யலாம். அதுவரை காலமும் இங்கே அது இப்படியான ஒரு அப்ளிகேஷன் போட்டு ரிஃப்யூஜி அப்ளை வருகின்ற காலம் வரைக்கும் இவர்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லாம் வந்தால் அது எதை வைத்தவர்கள் போவார்கள்? அவர்கள் வந்து இப்போ பெரிய நேரம் அவையில் இது மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து கொண்டு வரலாம். வந்து அது கவர் பண்ணி கொண்டு அந்த இன்சூரன்ஸ் கவர் பண்ணி கொண்டிருக்கும். மற்றபடி அவைகளுக்கு எப்போ அக்னாலஜ்மெண்ட் பேப்பர் வருதோ அண்டையிலேருந்து உடனே கவர் பண்ணி இப்போ நீங்கள் ரிவ்யூ கிளைம் பண்ணி ஒரு 10 daysக்குள்ளே அக்னாலஜ்மெண்ட் பேப்பர் வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட் பேப்பர் வந்தோடனே நீங்கள் ஸ்கூலுக்கும் சேரலாம். அது உங்களுக்கு ஹெல்த் கார்டு மாதிரி கவர் பண்ணி கொண்டிருக்கும். இரண்டு கேட்டால் இந்த நாட்டிலே அங்கிருந்து வருகின்றவர்கள் விசிட்டர் விசாவிலே நீங்கள் வருகின்ற போது உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வேண்டும். இரண்டால் ஒரு சின்ன விடயமாக நீங்கள் போனாலும் நீங்கள் ஆயிரக்கணக்கான டாலர்கள் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறீர்கள். எனவே அதை மறக்காமல் விசிட்டர் விசாவை எடுக்கின்ற வேளையிலே நீங்கள் உங்களுடைய மெடிக்கல், அதாவது அதுக்கான நீங்கள் நிற்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற வகையில் 1 மாதமோ அல்லது 6 மாதமோ அதுக்கேற்ற மெடிக்கல் இன்சூரன்ஸை போட்டுவிட்டு மறக்காமல் வாருங்கள். ஓகே, இது நீங்கள் சொன்னது போல இதை அப்ளை பண்ணுகின்ற வேளையிலே இப்போ ரெஃப்யூஜி கிளைமாக அப்ளை பண்ணுகிறார்கள். அவர்களுடைய வருமானங்கள் அந்த ஒர்க் எல்லாம் எப்படி எவ்வளவு காலம் நீடிக்கும்? அவைகள்ட்ட இப்போ ரிவ்யூ கிளைம் செய்துட்டோம்னு சொன்னால் சொன்ன மாதிரி இப்போ என்ன சொன்னால் ஒரு 1 வீக்கில் ஒரு 10 daysக்குள்ள அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் பேப்பர் கிடைக்கும். அதை வச்சுக்கூட அவையில் ஸ்கூலுக்கு போகலாம், மெடிக்கலை கவர் பண்ணணும். அப்புறம் அங்கே ஒரு மெடிக்கல்லாம் முடித்த பிறகு அவையில் வந்து இங்கே மிஸ் ஆக்கால ஒரு இடத்துல வந்து பயோமெட்ரிக்கு கூப்பிடணும். அது பயோமெட்ரிக் முடிஞ்சு உங்களுக்கு சில கிளைண்ட்ஸுக்கு வந்து அவையில் பயோமெட்ரிக்கு முடிஞ்ச உடனே பயோமெட்ரிக் போய்க்கு அவைக்கு ஒர்க் பர்மிட் கொடுத்து விடணும். சில ஆக்களுக்கு ஒரு 1 monthல வெறும் ஒர்க் பர்மிட். அப்போ அது வந்தால் தான் நீங்கள் வேலை செய்யலாம். அதை வச்சு ஒன்று நிறைய ஏஜென்சிகள் இருக்குது, அதில் போய் அப்ளை பண்ணலாம். மற்றது நீங்கள் ஒர்க் பர்மிட் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இப்போ கார்கள் கூட எடுக்கலாம், புதுசாக குடிக்கணும். இப்போ 0 டவுன்லேயே நீங்கள் காரில் எடுத்து நீங்கள் ஊபர் ஓடி அப்படி செய்யலாம். அப்படியான இதெல்லாம் செய்யலாம். ஒர்க் பர்மிட் வரணும். லீக்கலாக ஒர்க் பர்மிட் இல்லாமல் நாட்டில் நீங்கள் வேலை செய்யலாம். அதை விட்டு நாங்களுக்கு விசிட் விசாவில் வச்சு கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்யலாம். அதை விட இப்போ விசிட்டர் விசாவிலே வந்தவர் ஒரு குவாலிஃபைடான ஒரு படிப்பு படித்திருந்தால், உதாரணத்துக்கு இலங்கையிலே அவர் ஒரு இன்ஜினியராகவோ அல்லது ப்ரொஃபஷனல் ஏதாவது ஒரு நர்சிங் என்னாவது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு தொழிலை உள்ளவர்கள் பலர் வருகிறார்கள். இங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் அதை வச்சுக்கொண்டு ஒரிஜினலாக அப்ளை பண்ண முடியுமா?
அவர்களை என்னென்னு சொன்னால் இப்போ 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து நாங்கள் ஒரு எல்லாமே பேஸ் பண்ணி செய்கிற ஜாப் இருக்குது. அது உண்மையில எல்லாமே வந்து லேபர் மார்க்கெட்டிங் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். அதாவது இப்போ ஹை ஸ்கில்லுக்கு எல்லாமே தேவையில்லை, எல்லாமே வந்து லேபர் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ லேபரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ நீங்கள் நல்ல ஒரு ஹை ஸ்கில்ல உள்ள ஆக்கள் நீங்கள் அவையில் அங்கேருந்து விரைக்கிலேயே சில பேர் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு போட்டு வரலாம். ஸோ எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி அதில் போடிக்கணும்னு சொன்னால் அவைக்கு ஒரு ப்ரொவின்சியல் நொமினின்னு சொல்லி ப்ரொவின்சியலேருந்து அவைக்கு ஒரு இன்விடேஷன் கிடைக்கும். இப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்க அவைக்கு 600 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வர்றதால அதெல்லாம் சான்ஸ் கூடவே இருக்கும். அல்லது அவைகளுக்கு விரும்பின சில நேரம் அந்த ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு அவைகளுக்கு ஒரு லெட்ஸ் ஒரு வினிபேக்கில் அவைக்கு ப்ரொவின்சியல் நொமினி கிடைச்சிருக்கேன்டா அவைக்கு வினிபேக் விருப்பம் இல்லைன்னு வைப்போம். இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி அதில் போய் அதுக்குரிய பிஆர் எடுத்து போட்டு அவைகள் உடனே 6 மந்த்லேயோ 2 மந்த்லேயும் ஒரு வரலாம். அது மட்டுமல்ல, இப்போ நீங்கள் ஒன்டாரியோவுக்கு வருகிறார்கள் என்ற கூடுதலாக எங்களுடைய மக்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கின்றார்கள். ஒன்டாரியோவில் நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு விசிட்டர் விசாவிலே வந்தவருக்கு இங்கே உங்களுக்கு ஒரு தகுந்த வேலை இல்லை, ஆனால் உங்களுக்கு வேறு ப்ராவின்ஸில் நீங்கள் சொல்வது போல வினிபேக், நோவா ஸ்கோஷியா, அங்கு அல்பர்ட்டா, இங்கெல்லாம் நிறைய வேலை எடுக்குது. அங்கே அவர்கள் அப்ளை பண்ணி எடுப்பது கொஞ்சம் இலகுவல்லவா? இலகுவாக இருக்கும். ஆனால் என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு வழியில் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ எல்லாருமே போய் விசிட் விசாவில் போயிட்டு அங்கே வேலை தேடலாமான்னு சொன்னால் இல்லை. வேலை எல்லாமே பேஸ் பண்ணி அங்கேயே வந்து எடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க ஸ்கில்லை யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலமாக தான் நான் வேலை பிஆருக்கு எலிஜிபிள் ஆகணும். ஒரு ஒர்க் பர்மிட் எடுக்கணும்னு சொன்னாலும் அவைகளுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி கூட தான் செய்யலாம். ஆனாலும் இதாக செய்யணும், என்ன எல்லாமே பேஸ் பண்ணி செய்யணும். ஆனாலும் இப்போ ஒன்டாரியோவிலே நீங்கள் இப்படி அப்ளை பண்ணுவதை விட மற்ற ப்ராவின்ஸுக்கும் தயாராக வந்தால் நல்லதில்லை. சில பேர் சொல்கிறார்கள் நான் போக மாட்டேன், ஒன்டாரியோவிலே தான் இருப்பேன், டொரண்டோவில் தான் இருப்பேன். கஷ்டம் இல்லையா? உங்களுக்கு ஒரு விசா வேண்டும், நீங்கள் அந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இங்கே வேற ப்ராவின்ஸுக்கும் போய் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கொண்டு இங்கே வரலாம். பிஆர் கிடைச்சா நீங்கள் ஹேடாப்புல அங்கேயும் இருக்கலாம். அதே நேரம் நீங்கள் இப்போ அந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி நான் சொன்னது நீங்கள் ஒன்டாரியோவில் இருந்து கொண்டே நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு போடைக்கல ப்ரொஃபைலை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கல வந்து உங்களுக்கு வேற ப்ராவின்ஸ் நாமினேஷன் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒன்றாரில் இருந்து கூட அதை அக்செப்ட் பண்ணி போட இப்போ உங்களுக்கு வினிபேக்கு ப்ராவின்ஸ் நாமினி இன்விடேஷன் வந்தால் அந்த இன்விடேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணி போட்டு நீங்கள் அங்கே போகலாம். இப்போ நீங்கள் கண்டிப்பாக மெட்ரோ ப்ராவின்ஸில் போய் இருந்து தான் இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்றாரியில் இருந்து கொண்டு நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி இப்போ ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணோன்னே அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்க்ரீனில் விழும். நீங்கள் என்னென்ன ப்ராவின்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க ப்ராவின்ஸை நொமினிக்குண்டு அதுவும் காட்டும். அது நேரம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரின்ற வந்து ஃபெடரல் கவர்மெண்ட். இப்போ அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க, என்னென்ன ப்ராவின்ஸுகள் நொமினிக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அதில் காட்டும். அதில் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸில் சரியான இதை எலிஜிபிளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு இன்விடேஷன் வரைக்கலாம் அவையில் அதை அக்செப்ட் பண்ணி அந்த ப்ராவின்ஸுக்கு போகலாம். இப்போ நீங்கள் சொல்வது இப்போ அங்கிருந்து ஒருவர் இலங்கையிலிருந்து அப்ளை பண்ணுகின்ற போது விசிட்டர் விசாவுக்கு அவருக்கு எந்த விதமான உறவினர்களும் இங்கே இல்லை. அப்படி இருந்த பட்சத்திலே அவர் விசிட் இந்த ஊரை பார்க்க வருகிறார். எத்தனையோ இலங்கையிலே எத்தனையோ நல்ல பணக்காரர்கள் பிஸ்னஸ் மேன் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்கள் பார்க்க வருகிறார்கள் என்றால் அவர்கள் சாதாரணமாக அப்ளை பண்ணி வரலாமா? அது எப்படி அந்த ப்ரொசீஜர்? அவர்கள் வந்து இப்போ நல்ல அவருக்கு நல்ல இன்கம் இருக்குது, நல்ல ஜாப் இருக்குது, அவைக்கு நல்ல பேங்க்ல பேலன்ஸோ ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குன்னு சொன்னால் அவையில் ஏஜென்ட்டை போகணும் அவைல் 185 நேரடியாக வரலாம். நேரடியாக அப்ளை பண்ணி இந்த நாட்டை பார்க்குறேன் வரலாம், வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். அதே நேரம் நல்ல ஒரு ஹை ஸ்கில், இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாஸ்டர் முடிச்சிருக்கணும், அவைக்கு ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அபிலிட்டி வந்து ஒரு 7.5 ஐல்ஸ் ஸ்கோர் எடுக்கக்கூடிய ஆக்கள்னு சொன்னால் அவையில் விசிட் விசாக்கு தான் அப்ளை பண்ணி இங்கே கவர்மெண்ட் இல்லை. அவையில் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் போட்டு ஃபேமிலியாகி பிஆர் உடஞ்சி வரலாம். அப்போ கூட அவையில் ஒரு மாஸ்டர்ஸ் இருக்கணும், மற்றது அவருக்கு ஒரு 30-35 இயர்ஸுக்குள்ள ஏஜ் இருக்கணும், மற்றது அவருக்கு லாங்குவேஜ் அபிலிட்டி வந்து ஒரு 7.5 இருக்கும். இவ்வளோ இருந்து ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குமா இருந்தால் அவர் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு ஒரு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அவர் ஃபேமிலியா பிஆரோட வரலாம். எல்லாரும் வந்து விசிட் விசால வந்தா இங்க ஒர்க் எடுக்கணும் அப்படி இப்படி எல்லாம் சொல்ல இல்லை. அது வந்து சும்மா ஒரு நார்மல் சாதாரண ஆட்களுக்கு. இப்போ ஒரு ஹை ஸ்கில் உள்ள ஆட்கள் வந்து அவையில் அங்கேருந்து வரைக்கும் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் வரலாம், அவையில் வரைக்கும் ஃபேமிலியோட பிஆரோட வரலாம். இப்போ அவைக்கு பிஆரோட வர்ற ஆட்களுக்கு ஒர்க் பிரச்சனை ஒன்றும் இல்லை, அவைகளுக்கு எங்கேயும் வேலை செய்யலாம், கடல் எங்கேயும் இருக்கலாம். அப்போ அப்படியா இதோட வரலாம். இப்போ இங்கு உறவினர்கள் வந்து பலருக்கு விசிட்டர் விசாவுக்கு இன்விடேஷன் கொடுக்குறார்கள் தானே. இப்பொழுது ஒரு கல்யாண வீடு அல்லது ஒரு பூப்புணிதல் நீராட்டு விழா, 50th பர்த்டே, 75 பர்த்டே, அம்மா பர்த்டே, அக்கா பர்த்டே, அப்படி கொடுக்குறார்கள், ஏதோ ஒரு காரணத்தை வைத்து கொடுக்குறார்கள். அப்படி கொடுக்கின்ற வேளையிலே இங்கே வருவர்கள் அவர்கள் தங்களுடைய சரியான காரணங்களை காட்டி அவர்களுடைய நாட்டிலே பிரச்சனையும் அவர்களுடைய நிலைமைகளை காட்டி அவர்கள் இங்கே அகதி உரிமை கோருகின்ற வேளையிலே இங்கே இருக்கின்ற அந்த கொடுத்த உறவினர்கள் பாதிக்கப்படுவார்களா?
என்னன்னு சொன்னால் இப்போ விசிட்டர்ஸ் விசாவில் வர்றவர்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவைகளுக்கு ரைட்ஸ் இருக்குது ரிவ்யூ கிளைம் செய்கிறதுக்கு. ஆனால் அதுக்கான விசிட்டர் விசாவில் வந்து எல்லாருமே ரிவ்யூ கிளைம் செய்யணும் இல்லை. உண்மையிலேயே அவர் விசிட் விசாவில் வந்திருக்கணும். சரி, இங்கே வந்தா பிறகு கூட சில பேரும் அவருக்கு சில பிரச்சனை அங்கே வந்திருக்கலாம், இல்லை அல்லது அவைகளுக்கு முதலே பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனால் அவைகளுக்கு இங்கே இப்போ உறவினர்கள் கொடுத்தவர்களுக்கு சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனை இல்லை. அவர் இன்விடேஷன் தான் கொடுத்துருக்கணும், அவையில ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கணும். ஆனால் அவர் வந்து ஓகே அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவர் ரிவ்யூ கிளைம் பண்ணுறதுக்கும் இந்த இன்வைட்டருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் அதே நேரம் அந்த இன்வைட்டர் வந்து விரும்பாட்டி அந்த உறவினர் வந்து அவர் தான் விரும்பல நீங்கள் ரிவ்யூ கிளைம் பண்ணுற விருப்பம் இல்லையென்றா அவர் அந்த இன்வைட் பண்ணவர் லிசன் பண்ணுவோம். ராஜ்பவன் சட்ட ரீதியாக நீங்கள் எல்லாம் செய்யலாம்ன்றதுக்காண்டி அவைக்கு ஒரு பிரச்சனையும் பெறக்கூடாதுக்காண்டி நீங்கள் ரிவ்யூ கிளைம் செய்யணும் முடியல. இப்போ அவைகள் உங்களை இன்வைட் பண்ணினாக்கள் அவையில் உங்களை கூப்பிட்டவையில். ஸோ அவையில் என்ன சொல்லிடணும்னே நீங்கள் கேட்கணும். அவைக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை பற்றி எந்த அதுவும் கூட முடிவு. பலர் சொல்கிறார்கள், இப்போ நாங்கள் அனுப்பிவிட்டோம், அண்ணனை கூப்பிட்டோம், அண்ணன் ட்ரை பண்ணாதீங்க, வேலை கிடைக்கவில்லை, அண்ணா 3 கிழமை 4 கிழமை ஆகிவிட்டது, சரி போயிட்டு வராங்கன்னு அனுப்பி விடுகிறார்கள். அவரும் சொல்கிறார், நான் என்னுடைய சகோதரர் தான் எனக்கு இந்த இன்விடேஷன் தந்தவர், எனவே அவருடைய இங்கே இருக்கக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், நான் சட்டத்தை மதிக்கின்றேன், நான் போயிட்டு வரேன் என்று போகிறார். அப்ப அப்படி ஒரு குரூப் இருக்கின்றது. இன்னொரு குரூப் சொல்கின்றது, அதெல்லாம் பரவாயில்லை, நீ செய்வதை செய், அடித்து விடு என்று சொல்லுகிறார்கள். இல்ல இல்ல, அவர்கள் வந்து உண்மையாகவே வந்து அவையில் வந்து இன்விடேஷன் கூப்பிடலாம். கூப்பிட்டவர் வந்து கண்டிப்பா வந்து நாங்கள் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறோம், அவர் ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிடுறது. அவர் போகாட்டி நாங்கள் அவர் ரிவ்யூ கிளைம் பண்றோம், நாங்கள் சட்ட ரீதியாக ஒன்றுமே செய்யலாம். இல்லை, அவர்கள் பயப்படுறார்கள், தங்களுடைய அனைத்து வருமானங்கள், தங்களுடைய நிலை எல்லாத்தையும் இந்த நாட்டுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். எனவே அப்படி தெரியப்படுத்துகின்ற வேளையிலே நாங்கள் என்னதான் செய்தாலும் நாங்கள் இருக்கக்கூடிய நாடு இந்த கனடா நாடு, எங்களுடைய நாட்டுக்கு எந்த விதமான சட்ட விரோதத்துக்கும் நாங்கள் போகக்கூடாது என்பதிலே எங்களுடைய தமிழ் மக்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருந்ததன் காரணமாகத்தான் இன்று அள்ளி கொடுக்கிறார்கள் விசாவை. ஏன்னா எங்களுடைய மக்கள் சட்டத்தை மதிக்கின்றார்கள், நாட்டையும் நாட்டுடைய ஒழுக்கத்தையும் பேணி காக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள். எனவே அவர்கள் பயப்படுகிறார்கள். பலர் சொல்கிறார்கள், என்னுடைய கூட கொஸ்டின் கேட்டிருந்தார்கள், இப்படி வந்தவர் நிற்க வேண்டி இருக்கின்றதை என்ன செய்வது என்று பயப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் அதை பற்றி என்ன தெளிவாக சொல்லுங்கள். என்னன்னு சொன்னால், இப்போ நான் அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்த சொல்லணும். இப்போ வந்து இப்போ IRCC போர்ட்டலில் வந்து இப்போ இன்விடேஷன் என்ற செக்ஷனையே தூக்கிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் மற்றது உங்களோட மற்ற டாக்குமெண்ட்ஸ்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு மாதிரி முதல் ஒரு லாஸ்ட் மந்த் எல்லாம் இருந்தது, ஒரு 2 மாதத்துக்கு முதல் இன்விடேஷன் அப்லோட் பண்றதுக்கு ஒரு செக்ஷன் இருந்தது, அதை எடுத்து விட்டாங்க. அப்ப இன்விடேஷன் முடிஞ்சது. சரி, அப்ப நிறைய பேர் வரீங்க. இப்ப இன்விடேஷன் இல்லாமலே நிறைய பேர் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். நாங்களும் இப்போ 2018 இருந்து நாங்கள் செய்யல வந்து அந்த நேரம் இப்போ நான் வேணுமெண்டா அடுத்த ஒரு யூடியூப் அரேஞ்ச் பண்ணலாம். நாங்கள் இன்விடேஷன் இல்லாமல் கூப்பிட்டார்கள். அதாவது நாங்கள் 2018 19 கூப்பிட்டார்கள், 19 கொஞ்சம் குறையாக்கள் இந்த கோவிட் டைம்ல, 22 ஸ்டார்ட்ல ஜனவரியில வந்தாக்கள் எல்லாம் நாங்கள் கூப்பிட்டு காட்டுறோம். நான் கூட்டிட்டு வரேன், ஒரு இன்டர்வியூ அவைக்கு நான் ஒரு இன்விடேஷன் போடல. அது இப்ப அந்த காலத்தையே தூக்கி விட்டாங்க, போய் தேடுறாங்க இன்விடேஷன் காலம். போர்ட்டல்ல வந்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இன்விடேஷன் அப்லோட் பண்றது நீங்க பாத்தீங்கன்னா அந்த செக்ஷன் இல்ல, எடுத்து விட்டார்கள். அப்ப நீங்க இப்ப என்னடா இன்விடேஷன் வந்து கொடுக்கறது நாங்கள் எங்களை எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம், அது ஓகே. ஆனா அதுக்காண்டி இன்விடேஷன் கொடுத்ததால அவர் இங்க வந்து நிக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாளி இல்ல. சட்ட ரீதியா பைலோவா ஒன்றும் செய்யலாம். ஆனா நான் வேற வழியில நீங்க ஏதாவது பிரச்சனைனா அது ஓகே. மற்றபடி ஒரு ஆள் இன்விடேஷன் கொடுத்து வந்தவர் நாங்கள் அவர் போகாம நிற்கிறாருன்னு சொல்லி நாங்களும் ஒரு நடவடிக்கை முடிக்கிறாது. அவரும் ஒன்றும் செய்யல. அவருக்கு நாட்டில் பிரச்சனை அவருக்கு இருக்கு, அவர் ரிவ்யூ கிளைம் பண்ண போறோம்னு அவர் கிளைம் பண்ணலாம். அப்ப அது சட்ட ரீதியா வந்து ஒன்றும் செய்யல. அது மற்ற அரசாங்கம் வந்து எங்களுக்கு நாங்கள் இன்விடேஷன் கொடுத்துனாங்க. அது மற்றது நாங்கள் ஒரு இன்விடேஷன் வந்து கொடுக்குறோம், ஓகே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேட்குறோம். நாங்கள் 2 வீக்ஸோ 3 வீக்ஸ் தான் போடுறோம். நாங்கள் 10 இயர்ஸ் கொடுக்க சொல்லவும் இல்லை, மல்டிபிள் என்ட்ரி கொடுக்க சொல்லியும் சொல்லல. இப்போ நாங்கள் ஒரு எங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆளை இன்வைட் பண்ணுறோம். அதனால் அவர் போவாட்டி நாங்கள் ஒன்றுமே செய்யலாம். இப்போ நாங்கள் இவர் போவாட்டி நாங்கள் இப்போ எங்களுக்கு இந்த இன்விடேஷனில் நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ நீங்கள் அக்கமெண்டேஷன் அதெல்லாம் கொடுக்குறீங்கன்னு இருக்குது. அதே நேரம் நீங்கள் கொடுக்காடி கூட அவர் ஒன்றும் செய்யலான்னு அதில் இருக்குது. அப்போ அதான் இன்விடேஷன். மற்ற இப்போ வந்து இப்போதைய போர்ட்டலில் வந்து நார்மல் IRCC போர்ட்டலில் வந்து இன்விடேஷன் செக்ஷன் எடுத்து விட்டார். அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் ஆரம்ப கட்டங்கள் எல்லாம் கூப்பிட்டாக்கலாம் அந்த இன்விடேஷன் செக்ஷனே இல்லை. நாங்கள் 2018 இருந்து செய்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு முதல் இப்போ 100-200 வருஷத்துக்கு முதல்ல விசிட் விசா இருக்குது. நாங்கள் செய்யவங்களுக்கு 2018 அந்த டைம்ல எல்லாம் நாங்கள் அவங்க கூப்பிடைக்கு வந்து ஒருத்தருக்குமே இன்விடேஷன் கொடுக்குறேன். இப்போவும் நாங்கள் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுக்குறேன். இப்போ சில பேர் அவியல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, நாங்கள் திறப்புறோம்னு சொன்னால் நாங்கள் கொடுப்போம். மற்றபடி நாங்கள் அவியல் செல்ஃபாக வர்ற மாதிரியே நாங்கள் விசா போட்டு கொடுக்குறோம்.
ஆனால் யாரும் ஒரு உறவினர் அவரை இருக்கிறோம்னு சொல்லி அதில் பார்க்க வர்றேன்னு சொல்லி சான்சஸ் கூடவே அதோடைய மற்றபடி இப்போ இன்விடேஷன் இல்லாமல் சிரமம் வந்து இருக்கு ஒரு பிரச்சனை. எனவே நேயர்களே, அது மட்டுமல்ல, ராஜ்பவன் அவர்கள் இந்த சேவையை கடந்த 2018 செய்து வருகின்றார். இந்த மல்டிமீடியா சேவை மூலமாக பல தமிழ் மக்களை கூப்பிட்டிருக்கின்றார். அவர்களோடு கூட வருகின்ற இந்த யூடியூபிலே நான் கடந்த அடுத்த சில வாரங்களிலே இங்கே வந்தவர்களை பேட்டி என்று எப்படி வந்தீர்கள் என்று சுவையாக போடுவேன். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அதுக்கு முதல் நீங்கள் மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணினால்தான் நீங்கள் நல்ல நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம். நான் திரு மல்டிமீடியா ராஜ்பவன் அவருடைய இன்ஃபர்மேஷனை நான் கீழே உங்களுக்காக போடுவேன். அதாவது நீங்கள் எங்களுடைய யூடியூப்லேயே கீழே போய் பார்த்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அவருடைய தொலைபேசி இலக்கம், அவருடைய இமெயில் அட்ரஸ் எல்லாம் தெளிவாக தெளிவாக போட்டிருக்கும். நீங்கள் என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம், அவரை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக இந்த சேவையை என்னுடைய இந்த கனேடிய தமிழன் யூடியூப் மூலமாக செய்து வருகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒழுங்காக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் ஆதரவு தந்தால்தான் எனக்கும் முயற்சியாக இருக்கும். இருந்த போதும் மீண்டும் மீண்டும் அடுத்து எப்படி இங்கே நாங்கள் இந்த கனடாவிலே பல வகையான வழிகள் விசிட்டர் விசா தவிர்த்து பல வழிகள் இருக்கின்றது. அது அந்த நேர்மையான வழிகளையும் ஒழுங்குமுறையாகவும் நேர்மையாகவும் இங்கே அரசாங்கத்தினுடைய அவர்களுடைய லோவுக்கு கட்டுப்பட்டு எப்படி நீங்கள் எங்களுடைய நாட்டில் இருந்து வருவது என்று சொல்லி, அது மட்டுமல்ல மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் எப்படியெல்லாம் நீங்கள் இங்கே கனடா வருவலாம் என்று நயகரா ஃபால்ஸ் ஓடுகிறது. அள்ளி குடியுங்கள், இது வத்தப்போவது கிடையாது, ஓடிக்கொண்டேதான் இருக்க போகிறது. எனவே மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்கு தந்து நல்ல விளக்கங்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள் ராஜ்பவன் அவர்களே. உங்களுடைய சேவை மேலும் மலரட்டும். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு நல்ல அறிவித்தலை கொடுப்போம். நன்றி, வணக்கம்.